வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு தேவைக்காக துப்பாக்கிகள் வழங்குமாறு அதிகாரப்பூர்வமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். அரசியல் ரீதியிலும் சட்டம் ஒழுங்கு நிலையிலும் தொடர்ச்சியாக உருவாகி வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களே இத்தகைய கோரிக்கைகளுக்கான பின்னணியாகும். நாடாளுமன்ற வட்டாரங்களின் தகவல் படி சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக துப்பாக்கி வழங்குமாறும் நாடாளுமன்றத்திற்கும் பாதுகாப்பு படையினரின் அதிகாரிகளுக்கும் எழுத்துப்பூர்வ கோரிக்கைகள் சமர்ப்பித்துள்ளனர். பின்னர் இந்த கோரிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு நிலைமையை பற்றிய சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று போலீஸ் மா அதிபரின் பங்கேற்போடு நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு நாடாளுமன்ற சபாநாயகரும் காவல்துறை மா அதிபரும் இணைந்து உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொண்டனர். ஆனால் இதுவரை அனைத்து உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கி வழங்குவது குறித்து எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் மதிப்பீடு முடிந்த பின்னரே தேவையானவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு வாளை தன்னுடன் வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அர்ஜுனா குறிப்பிடுகையில் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை அரசாங்கத்திடம் 2 முறை எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளேன். ஆனாலும் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. துப்பாக்கி அல்லது குறைந்தபட்சம் விலங்குகளிடமிருந்து தற்காப்பு பெற ஒரு ஸ்ப்ரே துப்பாக்கி கோரிய போதிலும் அதற்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே என் உயிரை பாதுகாக்க ஒரு வாளை வைத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அர்ஜுனா மேலும் கூறிய போது இந்த விவகாரம் குறித்து சபாநாயகர் மற்றும் போலீஸ் மா அதிபருக்கும் தனி அறிவிப்பு அறிவித்துள்ளதாகவும் அந்த வாளை எப்போதும் எனது வாகனத்தில் வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த செய்தி வெளிவந்ததன் பின்னர் இது அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தி உள்ளது. இதையே எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை ஆராய்வதற்காக சபாநாயகர் தலைமையில் நடத்தப்பட்டிருந்த கூட்டத்திலும் பல்வேறு கருத்து மோதல்களுக்கு வழிவகுத்துள்ளது. அந்த கூட்டத்தில் அர்ஜுனா என்னுடைய பாதுகாப்பு குறித்து இதுவரை எந்த சரியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்கு நேரடி பொறுப்பானவர் சபாநாயகர். மேலும் பாதுகாப்பு பெறுவதற்காக போலீசாரிடம் நாங்கள் கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் எனக்கு பிரச்சனை போலீசாரே. அவர்கள் ஒவ்வொரு முறையும் பொய்யான வழக்குகளை போடுவதை தங்களின் பழக்கமாக வைத்துள்ளார்கள் என்று கடுமையாக சாடியிருந்தார். இது இவ்வாறு இருக்க பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தகவல் குறித்து கருத்து தெரிவித்த போது தற்போதைய சூழலில் நிரந்தர பாதுகாப்பு வழங்க வேண்டிய அளவுக்கு நாட்டின் பாதுகாப்பு நிலைமை மோசமாக இல்லை என்று சுட்டிக்காட்டினார். அவர் கூறுகையில் அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பகமான அச்சுறுத்தல்கள் இருப்பின் அதற்கேற்பவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். இதற்கான மதிப்பீடுகள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்றார். அத்துடன் தற்போது நம்பகமான அச்சுறுத்தல்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வாசமாணிக்கியம் சாணக்கியன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான ஆகியோர் அடங்குவர். அமைச்சர் மேலும் குறிப்பிட்டதாவது சில நேரங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரும் அச்சுறுத்தல்கள் அவர்கள் பொதுப்பணிகளுடன் தொடர்பில்லாமல் தனிப்பட்ட சட்டவிரோத உறவுகள் அல்லது சர்ச்சைகளால் உருவாக்கி இருக்கக்கூடும் என்பதையும் மறக்க முடியாது என்று கூறினார். இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் துப்பாக்கி கோரிக்கைகள், பாதுகாப்பு வழங்கல் மற்றும் அரசின் பதில் ஆகியவை பொதுமக்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளன. சிலர் இதை அரசியல்வாதிகள் தங்கள் சொந்த நலனுக்காக சட்டத்தை தங்கள் வசமாக்கும் முயற்சி என்று விமர்சிக்கின்றனர். மற்றொரு பக்கம் சில உறுப்பினர்கள் தங்களின் அரசியல் நிலைப்பாடு மற்றும் ஊழல் எதிர்ப்பு பேச்சுக்களின் காரணமாக உண்மையான உயிர் அச்சுறுத்தல்களை சந்தித்து வருவதாக வலியுறுத்துகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு என்பது ஒரு தேசிய பொறுப்பு என்றாலும் அதற்கான தீர்மானங்கள் வெளிப்படையாகவும் சட்டப்பூர்வ அடிப்படையிலும் எடுக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. அர்ஜுனா ராமநாதனின் வாளுடன் பாதுகாப்பு என்ற குறிப்பு அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைப்பின் செயற்பாடு குறித்து பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. மறுபுறம் பாதாள உலக தொடர்புகளை வைத்திருப்பதாக கூறி முன்னாள் ராணுவ அதிகாரி லசந்த விக்ரமசேகரவுக்கு பாதுகாப்பு மறுக்கப்பட்ட நிலையில் விடுதலை புலிகளின் முன்னாள் சர்வதேச பிரிவுக்கு பொறுப்பாளர் குமரன் பத்மநாதனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வியை முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு எழுப்பியுள்ளார். இதனை இணையவழி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவிக்கையில் லசந்த விக்ரமசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான ஆகியோருக்கு பாதாள உலக தொடர்பு உள்ளது என்று கூறி பாதுகாப்பு மறுக்கப்படுகிறது. ஆனால் இதை கூறுபவர்கள் யார்? இந்த நாட்டின் உண்மையான குற்றவாளிகள் இன்னமும் அரசியல் பாதுகாப்பில் உள்ளனர் என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த நாட்டில் 6661 பேரை கொன்ற ஆயுத பிரிவின் உறுப்பினராக இருந்த டெல்வின் சில்வா இன்று அவருக்கு அரசாங்க பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் டிரில்லியன் மதிப்பிலான அரசு சொத்துக்களை அளித்தவர்கள். அதே போன்று குழுக்கள் இன்று வெள்ளை சட்டை அணிந்து நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்றனர்.
ஆனால் சமூக ஊடகங்களில் விமர்சனம் செய்பவர்களை மட்டும் பாதாள உலகத்துடன் இணைத்து குற்றம் சாட்டி பாதுகாப்பை மறுப்பது மிகப்பெரிய இரட்டை நிலையாகும் என்று சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். அவர் அரசாங்கம் பாதுகாப்பு வளங்களில் அரசியல் பாரபட்சத்துடன் செயல்படுகிறது எனவும் இதனால் ஜனநாயக கொள்கைகள் பாதிக்கப்படுகின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினர் ஹெகல் பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததாக சந்தேகிக்கப்படும் 5 பிரபல இலங்கை நடிகர் நடிகைகளிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது. இந்த விவரத்தை சிஐடி அதிகாரிகள் கொழும்பு பிரதான நீதிமன்றம் அறிவித்துள்ளனர். விசாரணைகளில் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் குறித்து 5 பிரபலங்களும் ஹெகல் பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்ததோடு சில நேரங்களில் அவருடன் வெளிநாட்டு பயணங்களிலும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றம் விளக்கம் அளிக்கையில் இந்த பிரபலங்கள் ஹெகல் பத்ர பத்மேவுடன் இணைந்து போதைப் பொருள் கடத்தல் அல்லது சட்டவிரோத நிதி பரிமாற்றங்களில் ஈடுபட்டார்களா என்பது தொடர்பாக தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு நீதிமான் நவம்பர் 7ஆம் தேதிக்கு இந்த 5 பிரபலங்கள் தொடர்பான முழுமையான அறிக்கையினை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். குறித்த ஹெகல் பத்ர பத்மே மற்றும் அவருடன் தொடர்புடைய பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் 6 பேரும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கை இந்தோனேஷிய போலீசாரும் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து நடத்திய 7 நாள் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இடம்பெற்றது. பின்னர் அவர்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நாடு கடத்தப்பட்டு தற்போது போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு வருகின்றனர். இவர்களில் கொமாண்டோ செலிந்து மற்றும் பானந்துரை நிலங்க உள்ளிட்ட முக்கிய பாதாள உலக உறுப்பினர்களும் அடங்குகின்றனர். இதேவேளை ஹெகல் பத்ர பத்மேவிடமிருந்து கைத்துப்பாக்கி ஒன்றை வாங்கியதாக கூறப்படும் மினுவாங்குடையை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் குறித்த ஆயுதத்தோடு கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி லிண்டன் த சில்வாவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் போலீசார் அந்த வர்த்தகரின் இல்லத்தை சோதனை செய்த போது ஒரு கைத்துப்பாக்கியும் 13 தோட்டாக்களும் மீட்கப்பட்டன. விசாரணைகளின் போது அந்த வர்த்தகர் ஈனெட்டியா என்ற நபரிடமிருந்து கொலை அச்சுறுத்தல் கிடைத்ததாகவும் அதனால் தன்னை பாதுகாப்பதற்காக ஹெகல் பத்ர பத்மேவிடம் கைத்துப்பாக்கி வாங்கியதாகவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதற்காக அவர் 3.5 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஹெகல் பத்ர பத்மே தலைமையிலான பாதாள உலக வலையமைப்பின் நிதி பரிமாற்றங்கள், ஆயுத விற்பனை மற்றும் பிரபலங்களுடனான உறவுகள் குறித்து புதிய கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. மேல் மாகாணம் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இணைந்து இந்த வழக்கில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. நீதிவான் அடுத்த நீதிமன்ற நாளில் இந்த வழக்கின் முன்னேற்றம் தொடர்பான முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட கருத்து அரசியலிலே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுடில்லியில் நடைபெற்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவு நிகழ்வில் பேசிய அவர் கடந்த 3.5 ஆண்டுகளில் இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளத்தில் ஏராளமான ஒழுங்கற்ற இடப்பெயர்வுகள் நடைபெற்றுள்ளன என்று கூறியுள்ளார். அவர் மேலும் இந்த நாடுகளில் உருவாகியுள்ள அரசாங்க எதிர்ப்பு எழுச்சிகளுக்கு காரணம் நிர்வாக பலவீனங்களே. ஒரு தேசத்தை பாதுகாப்பதிலும் கட்டியெழுப்புவதிலும் அரசாங்கம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. பொருளாதார தோல்வி, உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை, நாணய நிலையற்ற தன்மை, அதிக வரிகள் மற்றும் சமூக மோதல்கள் ஆகியவை அரசின் தோல்விக்கான முக்கிய காரணிகள் ஆகின்றன என்றும் சுட்டிக்காட்டினார். அஜித் துவாலின் இந்த கருத்துக்கள் இலங்கையின் உள்நாட்டு நிர்வாக நிலைமையினை விமர்சிப்பதற்காக கருதப்பட்டுள்ளன. சில அரசியல் வட்டாரங்கள் இந்தியாவின் உயர்மட்ட அதிகாரி ஒருவரால் இவ்வாறு இலங்கை குறித்து கருத்து தெரிவிப்பது நாட்டின் இறையாண்மையை தொடும் விஷயம் என்றும் கூறுகின்றார்கள். இதேவழி சிலர் அவரது கருத்துக்களை நியாயமான எச்சரிக்கையாகவும் நல்லிணக்க நோக்கத்துடனும் ஆலோசனையாகவும் பாராட்டியுள்ளனர். இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகரின் சர்ச்சையான மதிப்பீடு இலங்கையின் தற்போதைய அரசியல் மற்றும் நிர்வாக நிலை குறித்து பொதுமக்களிடையே தீவிரமான விவாதங்களை உருவாக்கியுள்ளது. பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க துறைகளின் நம்பகத்தன்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் சமநிலை தேவைப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் வலியுறுத்துகின்றனர்.